ஆதி, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு ஹிப்ஹாப் மியூசிக் இந்த மாதிரி ஆரம்பிச்சு இன்னைக்கு டிரெக்டர், ஆக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ஐ திங்க் ஒரு மினி டிஆர், மினி எஸ்ஜே சூர்யா மாதிரி அடுத்த டிஆர், அடுத்த எஸ்ஜே சூர்யா எப்படினாலும் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ ஹவு டு யூ see your progress? இப்போ நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டே இருக்கேன், அவ்வளோதான். தான் இது என்னென்னா இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஒரு பசி, அவ்வளோதான். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இங்கே வீட்டில் சண்டை போட்டேன், சென்னை வரேன், யாருமே தெரிலங்கிறப்ப யாருமே நான் மதிக்கல. ஸோ அப்போ வந்து என்கிட்ட நான் வந்து வாய்ப்பும் தேடி எனக்கு தெரில எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு, யாருக்கிட்ட என்ன நெட்வொர்க் பண்ணணும். ஏன்னா எங்கள் ஊர் வேறு, கோயம்புத்தூர் கம்ப்ளீட்டாக வேறு, சென்னை வந்து வேறு ஒரு ஊர், வேறு ஒரு உலகம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ நான் பண்ணதெல்லாம் ஒன்று தான், எந்திரிப்போம், பாட்டு போடுவோம், சாப்பிடுவோம், தூங்குவோம், இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதை போய் ஷூட் பண்ணோம், நாங்களே வீடியோ எடுத்தோம், வீடியோ போட்டோம், நாங்களே இது பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்நெட்டில் ஒரு ஃபேன் பேஸ் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து பாப்புலர் ஆனோம். அப்படியே எங்களுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து அடுத்து இங்கே போவோம், அங்கே போவோம் அப்படிலாம் கிடையாது. எல்லா விஷயத்தையும் நாங்களே பண்ண கற்றுக்கிட்டோம். ஏன்னா இப்போ யாருமே இல்லை, எங்களுக்கு வாய்ப்பு தரவும் ஆள் இல்லை, நாங்களும் வாய்ப்பு தர நிலைமையில இல்லை. ஸோ நானும் ஜீவா 2 பேர் சேர்ந்து எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பித்தோம். அப்போவே நாங்கள் என் ஆல்பம்லலாம் நானே ஷூட் பண்ணி, நானே எடிட் பண்ணி, நாங்களே போட்டு டிசைன் கூட நாங்களே தான் பண்ணுவோம். ஸோ இப்போ படம் என்ட்ரு ஆகிறப்ப இது நான் ப்ரோக்ரஸாகவே பார்க்கல. அன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் இன்றைக்கும் பண்ணிட்டுருக்கோம். என் மியூசிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் தான் வருவேன் வீடியோவில். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி படத்தில் லீடாக வரும், அவ்வளோதான். எனக்கு இது ஒரு வித்தியாசமாக தெரில, ப்ரோக்ரஸ்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சதான் அப்பவும் பண்ணேன், இப்பவும் பண்ணுறேன், இனிமேலும் பண்ணுவேன். இன்னும் நிறைய அடுத்த சினிமாட்டோகிராஃபி ஜீவா நல்லா பண்ணுவான். அடுத்த படம் அவன் சினிமாட்டோகிராஃபி எடுத்தாலும் அது ஹிப்ஹாப் தமிழ் டேக்ல சினிமாட்டோகிராஃபி ஹிப்ஹாப் தமிழ்னு வந்தாலும் ஆட் ஆகிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து ப்ரொடியூஸ் கூட பண்ணுவேன். ஸோ என்ன வேணால் பண்ணலாம். ஸோ பண்ணிட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஆக்சுவலி இப்போ ஒரு மியூசிக் வீடியோவில், ஒரு இண்டிபெண்ட் ஆல்பமில் நம்ம நடிக்கிறது அப்படின்றது வேறு. ஒரு ஃபிலிம் ஃபுல் ஸ்ட்ரெச் மூவி, ஒரு 3 hours இன்டாக்ட் ஆடியன்ஸை வச்சுக்கணும் போது நிறைய இமோஷன்ஸ் நம்ம எக்ஸிபிட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஆக்டிங்கும் அந்த ஆக்டிங்கும் கண்டிப்பாக வேறு தான். எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற தைரியம் எங்கேருந்து வந்தது? எனக்கு தைரியம்லாம் இல்லைங்க. நான் வரப்போ என்ன தைரியத்தில் நான் கிளம்பி வந்தேன் ஊர்லேருந்து, அதே தைரியம் தான். எதுவுமே இழப்பதற்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துடணும், அவ்வளோதான். லிரிக் எழுதுனேன், இப்போ பாட்டு போட்டேன், நானே பாடினேன், ரேப் பண்ணேன். அதுக்கப்புறம் என் வீடியோஸில் நான் வந்துட்டு இருந்தேன். இதுக்கு வந்து தைரியம், இதுக்கான ஹோம் ஒர்க் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ஃபிலாசபி தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா வந்து நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஒரு நாய் வச்சுப்போம். ஒரு நாய்க்கு வந்து ஒரு 10 நாளாக சாப்பாடே கிடைக்கல. அந்த நாய் வந்து ஒரு கூண்டில் வச்சுட்டே இருக்காங்க, 10 நாளாக சாப்பாடு இல்லை. திடீர்னு ஒரு நாள் அந்த கூண்டை திறந்து விட்டுறாங்க. அது வெளில வந்தோன்னா ஃபுல்லாக அதுக்கு சாப்பாடாக இருக்குது. அங்கே பிரியாணி இருக்குது, சிக்கன் 65 இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், அந்த நாய் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டே இருக்கும். ஒரு 10-20 நாள் இல்லை 1 மாதம் அப்படி. அந்த மாதிரி நான் வாழ்க்கையில் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆரம்பித்தப்போ இருந்து யாருமே நான் மதிக்கல. வாய்ப்புன்னு தேடி போனாலும் எங்கே போய் கொடுத்தாலும் சிடி தூக்கி போட்டுருவாங்க, இண்டிபெண்டன்ட் மியூசிக் இல்லைம்பாங்க, இதெல்லாம் பண்ண முடியாதும்பாங்க. ஸோ அந்த பசியான நாய் வந்து நான் தான். ஸோ எனக்கு வந்து எதா பண்ணணும், எதுவுமே பண்ண விட மாட்டேன். எங்கே போனாலும் ஒன்று கேட்பாங்க, யாரை தெரியும், என்ன தெரியும்னு கேட்கறத விட யாரை தெரியும்னு கேட்டவங்க தான் என்கிட்ட அதிகம். ஸோ வந்து எனக்கு வந்து எப்படியாவது நான் ஒரு நாள் எனக்கு என்ன தெரியுங்கிற நான் காட்டுவேன் அப்படின்னு ஒரு வெறியோடு இருந்தேன். எனக்கு திடீர்னு கதவுகள் திறக்க ஆரம்பிச்சுது. அப்போ திறக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ அந்த நான் என்ன பண்ணுமோ அதே தான் நானும் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணி காட்டுவேன். அண்ட் இன்னி வரைக்கும் எனக்கு என்ன மியூசிக் தெரியும், நான் வந்து அப்படி ஒரு ஜீனியஸு, நான் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோங்கிற ப்ராசஸை நான் எப்படி மியூசிக் பண்ணுவேங்கிற ப்ராசஸ் நான் ஏன் சொல்கிறது இல்லைன்னா, என்னை மாதிரி நீங்கள் சென்னையில் வந்து தெருக்கு பேண்ட் இருக்குது, என்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்தோ இல்லை சேலம், தருமபுரி, பொள்ளாச்சி, கன்னியாகுமரி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டவுன்ஸ்லேருந்து வர சின்ன சிட்டிஸு, சென்னை தவிர இருந்து வர பசங்களுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து இதை எப்படி சாதிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், வந்து சென்னையில் செட் ஆகிறதே கஷ்டம். அதுக்கப்புறம் தான் சாதிக்கணுங்கிற விஷயம்லாம் சாதிக்கலாம், எதாவது பண்ணணுமேங்கிற விஷயமா அப்புறம் தான் தோணும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இவனே ஜெயிக்கிறான், நான் ஏன் ஜெயிக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உந்துதலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் கதை. அதனால தான் இன்னி வரைக்கும் எனக்கு மியூசிக் தெரியாது, டைரக்ஷன் தெரியாது, இதுவும் தெரியாது. ஆனால் மனசில் வந்து நான் பண்ணுவேன்னு ஒரு வெறி இருந்தால் என்ன வேணால் செய்ய முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே சொல்கிறது தான் இந்த ஹிப்ஹாப் தமிழா. அதுக்கான அடையாளம் தான் ஹிப்ஹாப் தமிழா. ஸோ ஊர்லேருந்து எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கள் ஊர் எந்த இதெல்லாம் கிடையாது, ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிக்கலாங்கிறது தான் நான். இந்த விஷயம் நல்ல விஷயம் தான். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பசி இருக்கும், எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்னது என்னால் ரொம்ப புரிஞ்சிக்க முடிஞ்சது. எந்த ஒரு ஆஃபீஸ் ஏறினாலும் ரெஃபரன்ஸ் இருக்கா, யாரு தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக இருக்கும். டேலண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. இதை நான் அக்ரி பண்ணுறேன் டோட்டலாக. பட் எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து நீங்கள் இப்போ உங்களோட படத்தில் எல்லா டாஸ்க்கும் நீங்களே பண்ணுறீங்க இல்லையா? இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், கரெக்ட்? இல்லை, நான் இது 2 வகையாக கேட்கலாம்.
நான் வாய்ப்புன்னு வந்து எனக்கு யாருமே தரல, நானே என் வாய்ப்பை பிடுங்கிட்டேன். வாய்ப்புங்கிறது யாருமே தர முடியாது. ஒரு சூரியனை எவ்வளோதான் மறைச்சாலும் அது எரியும், ஒரு பூவை எவ்வளோதான் மறைச்சாலும் அது மணக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் என்னதான் வந்து அவனை இது பண்ணாலும் வாய்ப்புங்கிறது அவனுக்கு தேவையில்லை, அவனே அமைச்சிப்பான். ஏன்னா முதல்ல எனக்கு யார் வாய்ப்பு தந்தான்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிவிலையும் ரேடியோலையும் எங்கேயுமே பாட்டு போட மாட்டேன்ட்டாங்க. இன்டர்நெட்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, கண்டுபிடிச்சேன். வாய்ப்பு யாரோ ஒருத்தர் தருவாங்க, அந்த வாய்ப்பு தர ஒரே ஒருத்தர் யாருன்னா மக்கள். அவங்க வாய்ப்பு தந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நிலைமைக்கு போக முடியும். என் இண்டிபெண்டன்ஸ் சாங் நெட்டில் போட்டேன், வைரல் ஆச்சு. அடுத்து என்னோட சுந்தர்சி வந்து அந்த பாட்டை வாடிப்புல வாடி பாட்டு பார்த்துட்டு சரி ஒரு பாட்டு ஆம்பளைக்கு பண்ணினார், பழகிக்கலாம் போட்டு காமிச்சேன், அவர் பிடிச்சிருச்சு. ஒரு பாட்டு பண்ண முடியாதுங்க, பண்ணால் படமே கொடுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டேன். அவர் ஒரு பயத்தில் இருந்தாலும் வர வழியில்லாமல் அந்த வாய்ப்பை நான் பிடுங்கிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொரு வாய்ப்பை நான் பிடுங்கிக்கிறேன். படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணேன். ஹீரோவாக நிறைய கதைகள் வர ஆரம்பிச்சிது. சுந்தர் நான் ப்ரொடியூஸ் பண்ண ரெடி, ஆம்பளை சக்ஸஸ் மீட்டில் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னார், நான் அவரே டைரக்ட் பண்ணுறேன்னு கூட ஒரு இது சொன்னார். அவ்வளோ பெரிய டைரக்டர் சொன்னார், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு என்னென்னா, நான் டைரக்ட் பண்ணி இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோலாம் பண்ணிருக்கேன்ல, நான் பண்ணுவேங்கிற ஒரு வைராயத்தோட வெயிட் பண்ணி கதை எழுதி ரெடி பண்ணி அண்ணன்கிட்ட சொல்லி வெயிட் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு இடம் வந்து தனி ஒருவன் ஹிட் ஆச்சு. ஆம்பளை அரண்மனை முடிஞ்சு டக்கர் வந்ததுக்கப்புறம் அண்ணன் வந்து நீ நடிக்கிறனா நடி அப்படின்னாரு. ஆனால் நான் யார் வேணா டைரக்டர் யாரோ டீம் நீயே ரெடி பண்ணு, நான் வேணா உனக்கு க்ரூலாம் தரேன்னு பெரிய க்ரூ சொன்னார். அவர் சொன்னது எல்லாமே பெரிய ஹீரோயின் பெரிய இது. இல்லைண்ணே நானே என் பசங்களாம் சேர்ந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என் பசங்க கூட நான் என் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் டைரக்டர் ஸ்க்ரீன் பிளே இதுனாலும் படத்தில் ஒரு 13-15 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. எடிட்டர் புதுசு, சினிமாட்டோகிராஃபர் புதுசு, நடிக்கிற எல்லாரும் புதுசு, ஹீரோயின் புதுசு, காமெடியன்ஸ் புதுசு, எல்லாருமே புதுசு. என்ன மாதிரி யூடியூப்பில் ஆரம்பத்துலேருந்து எப்படிலாம் வந்தாங்களோ நான் பார்த்த நிறைய மனுஷங்க எல்லாரையுமே தான் இந்த படத்தில் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னா வந்து வாய்ப்பு யாருமே தர முடியாது. அவங்களுக்கு திறமை இருந்தால் அவங்கள எல்லோரும் யூஸ் பண்ணிப்பாங்க. நான் இப்போ என் படத்தில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நான் வாய்ப்பு தந்ததை நினைக்கவே இல்லை. அவங்க திறமையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இதனால் அவங்களும் வளருவாங்க, நல்லா வந்துச்சுன்னா நானும் வளருவேன். ஸோ இந்த வாய்ப்பு தரதுங்கிற கான்செப்டே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான கான்செப்ட். எனக்கு ஒரு திறமையும் இல்லைங்க, வாய்ப்பு கேட்குறேன், நீங்கள் வாய்ப்பு தரேன்னு சொல்கிறீங்க, தந்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். என்னதான் வந்து அவங்க அப்பா தாத்தா சித்தப்பான்னு யாராவது படம் எடுத்துகிட்டே இருப்பாங்க, பட் மக்களுக்கு பிடிக்கணும்ல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு தரனா ஒரே ஒரு ஆள் தான் தர முடியும், அது மக்கள் தான். வேறு யாருமே வாய்ப்பு தரது இந்த கான்செப்ட் இதோட நம்ம அழிச்சிடணும். வாய்ப்பு தந்தால் மக்கள் தரலாம், அவ்வளோதான். அவங்க அன்பு தான் அந்த வாய்ப்பு. படத்தோட ஹீரோ என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செலெக்ஷன். ஐ திங்க் எல்லாரும் ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படி இப்படின்னு வச்சு தான் ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்த உடனேயே இவங்க தான் என்னோட ஹீரோயின் அப்படின்னு முடிவு பண்ணி. எனக்கு என்னென்னா என் கதைக்கு வந்து ஒரு சாதாரண இது ஒரு அழகான சின்ன லவ் ஸ்டோரி. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. உண்மைன்னு இல்லாமல் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒரு பார்த்தா நம்புற மாதிரி இருக்கணும். சரி ஹோம்லேயே தினம் பார்க்குற ஃபேஸஸ் தேடணும், நெட்டில் தேடணும். ஃபேஸ்புக்கில் தான் இவங்க இப்போ டப் ஸ்மாஷ் வந்துருச்சு. என்னோட இன்னொரு விஷயம் ரொம்ப குறிப்பாக இருந்தேன், எந்த ரெக்கமெண்டேஷன் இவங்க மூலமாக அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை. யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த படத்தில் நடிப்பாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் அப்படி தான் வந்தேன். நான் வந்து வேறு ரூட்டை ஃபாலோ பண்ணுறது தப்பாயிடும். ஸோ வந்துட்டு இப்போ ஒரு 10 பேரை பார்த்தோம், ஒரு 4-5 பேர் ஆடிஷன் பண்ணோம். திவ்யா வந்து இது ஆத்மிகா அவங்க வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்தாங்க, நல்லா நடித்தாங்க. வந்தோடனே அவங்க அன்றைக்கி அவங்க பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு வைங்களேன், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்க அன்றைக்கி அவங்களோட திறமையை காமிச்சாங்க, நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு நான் வாய்ப்பெல்லாம் தரல. கரு ஆஃப் த கதை அப்படின்னு பார்த்தா உங்களோட பயோபிக் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. பிகாஸ் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்ட இண்டிபெண்டன்ட் மியூசிக், அங்கேயும் ஹிப்ஹாப் தமிழான் தான் பேர் வச்சுருக்கீங்க. ஸோ இஸ் திஸ் நிஜமாவே உங்களோட உண்மையான கதையா? இது உண்மையான கதைன்னு சொல்கிறத விட எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு கதை. இது என்னோட கதை இல்லை, தன் மனசுக்குள்ளே கனவை சுமந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி, எனக்கு யாரையும் தெரியாதுடா, எனக்கு திறமை இருக்கு, நான் ஜெயிப்பேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு இளைஞனோட கதை தான் இந்த கதை. ஒவ்வொரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப ஏன் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு தெரியாமல் சேர்ந்தேன். முடிக்கிறப்ப பிளேஸ்மெண்ட் போகணுன்னாங்க. என் கூட நான் ஒரு 60 பேர் படித்தேன்னா ஒரு 55 பேர் அந்த வேறு வழி இல்லாமல் இந்த சிஸ்டம்குள்ளே பெண்டாகி போகிறப்ப நான் மட்டும் எதிர்த்து இல்லை நான் போக மாட்டேன்னு வீட்டில் சண்டை போடுறேன். அது எந்தெந்த விளைவுகளை கொண்டு வந்து தந்துச்சு, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை எடுத்து கொஞ்சம் சுவாரஸ்யமான கற்பனைகள்லாம் சேர்த்து கொடுத்தது தான் இந்த கதை. ஸோ இது வந்து என்னோட கதை இல்லை, இது ஒவ்வொரு இளைஞனோட கதை. ஃபிலிம் மியூசிக் டிரெக்ஷன் இந்த மாதிரி எல்லாமே செய்யும் போது எது உங்களுக்கு ரொம்ப டீடியஸாக தோணுச்சு? பிகாஸ் பிஹைண்ட் த கேமராவும் இருக்கணும், ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவும் இருக்கணும், எல்லாம் கரெக்டாக வரணும். ஸோ எது உங்களுக்கு இந்த ஃபுல் ப்ராசஸில் பர்சனலாக இது கொஞ்சம் டாஸ்கிங்காக இருந்தது அப்படின்னு தோணுச்சு? எனக்கு எல்லாமே ஈஸி தான். ஏன்னா கஷ்டம்னு ஒரு விஷயம் நினச்சிட்டு அதை பண்ணக்கூடாது. இது கஷ்டம் அப்படின்னா அதை பண்ணவே கூடாது, வேஸ்ட். அது பண்ணி வேஸ்ட்டு. கஷ்டப்பட்டு ஏன் பண்ணணும்? இஷ்டப்பட்டால் மட்டும்தான் பண்ணணும். இஷ்டப்படுற விஷயத்துக்கு நம்ம கஷ்டப்படலாம். இப்போ வந்துட்டு இப்போ நான் டைரக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இது எங்கள் அப்பாவும் சொன்னது, சுந்தர்னாவும் சொன்னது, நம்ம கஷ்டத்தை என்றைக்குமே மக்கள் ரசிக்க மாட்டாங்க.
ரைட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டப்படுறது என்னோட இருக்கட்டும். நான் என்னெல்லாம் ஹாப்பியாக என்னெல்லாம் கொடுக்குறேனோ அது மக்கள்கிட்ட போய் சேரட்டும். ஏன்னா நான் வந்த பாதியில் பார்த்தீங்கன்னா 99% கஷ்டம் தான், 1% தான் ஹாப்பினஸ். அந்த 1% தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அது பின்னால் நடந்த 99% கதை எனக்கு